ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கில், அதாவது நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கில் இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரெகுலராக ஒருத்தருக்கு வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியோ இல்லை சிஸ்டம், லேப்டாப், பிசி இதை யூஸ் பண்ணியோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரெகுலராக நீங்கள் வந்து ஈஸியாகவே பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஓபி பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம், பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய இன்டர்நெட் பேங்கிங் வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிடன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் வந்துட்டு உங்களுக்கு சைடில் வந்து லெஃப்ட் சைடில் இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிற காண்டாக்டை வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து ஒருத்தரோட காண்டாக்டை வந்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்க, அதாவது ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வியூ பேயி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஐஓபி பேங்கில் உள்ள உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பார்க்கணுன்னா ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். அதர் பேங்க்னா அதர் பேங்கை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஓபியை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐஓபி பேங்கில் உள்ளவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து அதர் பேங்க் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் அதர் பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பர் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பேயி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட்டட் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐஓபி பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் வந்து அதர் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு வந்து காட்டுறேன். இப்போ வந்து அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அவங்க நேம் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். சேவிங் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, அந்த மாதிரி இருக்குதுல்ல, அது மாதிரியான அக்கௌண்ட். இப்போ வந்து நான் அவங்களோட அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட், ஸோ சேவிங் வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து 2 டைம் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். நான் 2 டைம் என்ட்ரு பண்ணிட்டேன். ஒரு டைம் வந்து மறைஞ்சிரும் உங்களுக்கு. ஒரு டைம் மட்டும்தான் ரிப்பீட்டட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகுது. வெரிஃபிகேஷன் ஆனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் ஆனதுமே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்ரூவல் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் என்னோடய ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ரூவ் பேயி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் இன்டர்நெட் பேங்கிங் பேயி யுவர் இன்டர்நெட் பேங்க் பேயி சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 4 hours வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ண உடனே வந்து உள்ளே வந்து சேவ் ஆகிரும். பட் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. 4 hours அதுக்கப்புறம் 4 hours பிறகு தான் நீங்கள் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஈஸியாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பேயில் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.